கிருஷ்ணரை கட்டி போட்டது யசோதை. கயத்தால கட்டி போட்டான்னு தெரியும். இன்னொருத்தர் கட்டி போட்டிருக்காரு. யாருங்கிறத இப்ப பார்ப்போம். அ ம் யுத்தம் நடக்கிறதுக்காக ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்கா. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த யுத்தத்த நிறுத்தினா பரவால்ல. என்ன பண்றது? என்ன செய்யலான்னு ஒவ்வொருத்தர்ட்டயா கேட்டுட்டு வரார். ஒருத்தர் அவாளுக்கு தெரிஞ்சத சொல்லிட்டு வரார். அப்ப சகாதேவன் கிட்ட வந்தார். சகாதேவா நீ என்ன சொல்றன்னார். இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு காரணமே நீதான். ஏன்னா, நீ நினைச்சிருக்க நான் என்னப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலையே! நான் என்ன இதுல எனக்குன்னு. இல்ல, நீ நினைச்சிருக்க யுத்தத்த நடத்தணுங்கிறத நீ தீர்மானம் பண்ணிட்ட. பூபாரத்த குறைக்கணுங்கிறதையும் நீ தீர்மானம் பண்ணிட்ட. அதனால நீ தான் இந்த இதுக்கு காரணம். உன்ன மட்டும் கட்டி போட்டா இந்த யுத்தத்த நிறுத்தலாம் அப்டின்னாரு. உடனே கிருஷ்ணர் சிரிச்சுட்டே, "ஏங்க என்ன கட்டி போட முடியுமா உன்னாலன்னு?" "ஏன் முடியாது?" அப்டின்னார். "எங்க கட்டி போட்டு பார்ப்போம்னார்." உடனே சகாதேவன் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். பகவானுடைய நாமாக்களை எல்லாம் மனசுல நினைச்சு பகவான அப்படியே உள்ளத்துல கொண்டு தியானம் பண்ண கிருஷ்ணன் கட்டி போட்ட மாரி ஆயிட்டார் கிருஷ்ணன். அப்ப சகாதேவா விட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே சகாதேவன் கண்ண முழிச்சு பார்த்து, இப்போ தெரியுதா உனக்கு நீ தான் காரணம். இத்தனை பேர்லயும் சகாதேவன் அவ்வளவு அறிவாளி. கிருஷ்ணனை கட்டி போட்ட 2 பேரு. ஒருத்தர் யசோதை, இன்னொன்னு சகாதேவன்.